அதிர்ஷ்டசாலி சொன்னாங்க. 10 பேர் 11 பேர் ஒரே ஆளை நாமினேட் பண்ணாதீங்க. யோசிச்சு தைரியமா முடிவெடுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. 10ஓட 11 தான் போனீங்க. ஆல்ரெடி இந்த பாரு, திவாகர் அண்ட் அரோரா எல்லாமே ஒரு நெகட்டிவாக எக்ஸ்போஸ் ஆகி தான் ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அந்த நெகட்டிவாக எக்ஸ்போஸ் ஆனவங்களை, ஃபேமஸ் ஆனவங்களை எதுக்கு இவங்க விஜய் டிவிக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக பிபி பிளாட்ஃபார்ம் கூப்பிடுறாங்கன்னே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நெகட்டிவாக அப்படி பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப யங்ஸ்டர்ஸ் அதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணும், நான் ஃபேமஸ் ஆனால் போதும், என்னோட பிளாட்ஃபார்முக்கு நான் பேரலாம் அப்படிங்கிற மாதிரியான மனசில் பதிஞ்சிடும். அந்த மாதிரி ராங்கான தாட்டுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது. இல்லை, நமக்கு தெரியும்ல அது ராங் பார்த்துன்னு. அவனோட ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் பார்க்க முடியல. அவ்வளவு தற்பெருமை, தன்னை பற்றின ஒரு பெரிய ஒரு இது, தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான அவரோட பேச்சு எல்லாம் சகிக்கலை. அப்படி ஒரு ஆளை உள்ளே விட்டுட்டு வார்த்தை, எவ்வளோ வார்த்தைகள், அதுவும் அவனும் பார்வும் சேர்ந்துட்டா வார்த்தைகள் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அப்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஆளை அனுப்பாமல் நம்ம ஸ்டாண்டர்டாக இல்லைன்னு சொல்லி என்னத்துக்கு நீங்கள் தான் அனுப்பலை. ஸோ அவரை சீக்கிரமாக வெளியே அனுப்பிட்டு ஷோவை நல்லபடியாக எடுத்துங்க. இன்னும் 2 நல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுங்க.